இன்னைக்கு ஒரு சின்ன கொஸ்டினோட இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் சிறு சேமிப்பில் சேமித்து ஒரு 10,000 ரூபாயை சேமித்து வச்சிருக்கிறதா வச்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்கள் கையில் ஒரு 3,000 ரூபாயை ஒரு எஸ்ஐபி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை அப்படின்னா எஃப்டி ஆர்டியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த சிறு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் எது சிறந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த வீடியோவுடைய எண்டில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ரொம்பவே ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு 5 டிப்ஸில் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டே என்ன அப்படின்னா, நான் மந்த்லி ஒரு அமௌண்ட்டை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி சேம் அமௌண்ட்டை எஃப்டிஆர் ஆர்டியில் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கில் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ரெண்டுலேயுமே எது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், இந்த ரெண்டுமே சேமிப்பு முறைகளுக்குள்ள தானே வரும் அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கேள்விக்குறியாக இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் உங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக ஒரு அசட்டாக நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது முதலீட்டில் சாரும். உதாரணமாக உங்கள் கையில் ஒரு 5 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 5 லட்சத்தை நீங்கள் அப்படியே வீட்டில் பத்திரமா வைக்கிறத விட்டுட்டு ஒரு இடத்துல ஒரு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒரு முதலீடு. ஸோ இது உங்களுக்கு அதிகமான ஒரு சொத்தை உள்ளே கொண்டு வரும். அது நாளைக்கு அதனுடைய வேல்யூ அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதே ஒரு எதிர்காலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு பணத்தையோ அல்லது தொகையவோ நீங்கள் செலவு செய்யாமல் ஒதுக்கி அப்படியே பத்திரப்படுத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது சேமிப்பு முறைகளில் வரும். அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது, அதே சமயத்தில் நீங்கள் முதலீடு செய்ய போகிறதும் கிடையாது. இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தொகையை குறிப்பிட்ட தொகையை செலவு செய்யாமல் எடுத்து வைக்கக்கூடியது அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து அந்த பணத்தினுடைய மதிப்பு அதே அளவு தான் இருக்குமோ தவிர அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்காது. அதே நேரத்தில் அந்த 5 லட்சத்தை நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் போது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது பல மடங்கு உயர்ந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது குறையவும் செய்யலாம், அதிகரிக்கவும் செய்யலாம். இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் நல்லா போயிட்டுருக்கோ அதே அளவுக்கு ஃப்யூச்சர்லேயும் போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்கேஸ் ட்ரேடிங் ரொம்பவே கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேல்யூவும் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேல்யூ கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அதிகமாகிறதுக்கும் இருக்குது. நீங்கள் ஒரு தொகையை பல வருஷமாக அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேமிப்பு முறைகளில் அந்த தொகை அப்படியே தான் இருக்கும், அதிகரிக்கவும் செய்யாது, குறையவும் செய்யாது. இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ். ஆனால் முதலீடு செய்கிறத விட சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே பாதுகாப்பானது. இதில் லோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் இதில் நோ ரிஸ்க் இல்லை அப்படின்னா லோ ரிஸ்கில் தான் உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்குன்னு சொல்லி ஒரு லாக்கிங் பீரியட் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதே சமயத்தில் நீங்கள் ஒரு அவசர காலத்துக்காக உங்களுடைய சேமிப்பு துறைகளில் இருந்து நீங்கள் பணத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை திரும்ப பெறுறதுக்கான ரிலாக்ஸேஷன் பீரியட் எல்லா இடங்கள்லையுமே கொடுத்துருக்காங்க. அது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் மந்த்ஸ்க்கு அப்புறமோ ஒரு 1 இயர்க்கு அப்புறமோ உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதலீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். நீங்கள் பேசிக்காக சில விஷயங்களை லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இறங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும், ஒரு விஷயத்தை தெரியாமல் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளால் புரிஞ்சுக்கிறதும் சரி, அந்த விஷயத்தை செய்கிறதும் சரி ரொம்பவே ஈஸியாக உங்களால் இருக்கும். இந்த 5 பாயிண்ட்லேயுமே உங்களுக்கு முதலீடையும் சேமிப்பையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரே ஒரு ஒத்த வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பணத்தை செலவு செய்யாமல் சேமித்தது போக நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது சேமிப்பில் சேரும்.
அந்த சேமித்த அந்த தொகை, அது சிறு தொகையா ₹100 இருந்தாலும், லட்சங்களில இருந்தாலும், அந்த சேமித்த அந்த சிறு தொகைய ஏதாவது ஒரு விஷயத்துல அந்த பணத்த உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற விதத்துல ஒரு இடத்துல நீங்க முதலீடு செய்யறது அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ல சேரும். அது லேண்டா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட் நெறைய விஷயங்கள நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கு, எது உங்கனால ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்ல உங்களுடைய மணிய நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு அந்த அளவுக்கு ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, வேண்டாம் எனக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா, ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கக்கூடிய கொஞ்சமா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் என்னுடைய பணம் சேமிப்பு கரெக்டான விதத்துல இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்ல உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கறத இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து மல்டிபிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் மேலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கொஸ்டினுக்கு வந்து நான் பின்னாடி வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க ஒரு 10,000 ரூபாயை வீட்டில் நீங்க சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10,000 ரூபாயினுடைய வேல்யூ நான் முதலே சொன்ன மாதிரி அப்படியே தான் இருக்க போகுது, அது இன்க்ரீஸ் ஆக போறது கிடையாது. ஸோ நீங்க வந்து 3,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட அது 300 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி உங்களுக்கான வேலையை அதுவே செய்ய ஆரம்பிச்சு ஒரு 300 ரூபாயை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுலேயுமே பணத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000 அண்ட் 3,000 அப்படிங்கிற மாதிரி பெருசு சின்னதாக இருந்தாலுமே அது ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சிறுக சேமிக்கக்கூடிய அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆனதுக்கப்புறம் அதை வேறு எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் எப்படி இந்த ரெண்டுக்குமான வித்தியாசங்களை பார்த்தோமோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ரெண்டு விஷயத்துலையும் எது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்த்துக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.